உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்குள்ள வாழ்கிற உங்களுக்கு, உத்தமனுக்கு கர்த்தர் துணை அல்லவா? உங்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். மனுஷனுடைய தயவுகளை எண்ணி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. நான் கர்த்தரை சார்ந்து என் தேவனுடைய கிருபையை மாத்திரம் நம்பி வாழ்கிற வாழ்க்கையை தொடங்க போகிறேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் போதும். நான் சகலத்தையும் அவருடைய நாமத்தினால் மதிலை தாண்டுகிறதை போல எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் தாண்டி ஜெயமெடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் வாழ தொடங்குங்க. கர்த்தர் உங்கள் மத்தியில் பெரிய அற்புதத்தை செய்து ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையே நம்பி, அப்பா என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே, என் பாதையை அறிந்தவர் நீர்தான் ஆண்டவரே, நான் எல்லா சூழ்நிலையிலும் ஒடுக்கப்பட்ட போதிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய பாதமே எனக்கு தஞ்சம் என்று சொல்லி, கர்த்தாவே நீர் என் துணையாளர், நீரே என் மணவாளன், உம்முடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த உன்னதமான ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா. மரண இருளோ பள்ளத்தாக்கோ எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை விட்டு விலகாதிருக்கிற உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த நாளிலே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் சீர்தூக்கி பார்த்து ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர். ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாக உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாய் கம்பீரமாய் ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் தேவன் தொடங்குவார். கர்த்தர் தொடங்குகிறதை யாராலும் முடித்து வைக்க முடியாது. இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். நிச்சயமாக ஏசப்பா உங்கள் கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் தப்புவித்து மிகப்பெரிய ஒரு சாட்சியாக அடையாளமாக கொண்டு போய் நிறுத்துவார். இதுதான் கர்த்தருடைய திட்டம். சோர்ந்து போகாதீங்க. எந்த பாடு வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் நடுவில் இருக்கிறவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். என் பிள்ளை என் பட்சத்தில் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்பட விடவே மாட்டார். தேவ பிள்ளைகளை, உங்களுடைய பலன் என்ன என்பது மனிதருக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். உங்கள் பலன் கர்த்தர். ஏசப்பா உங்கள் பலன் தானே, அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் தானே. நிச்சயமாக உங்கள் கண்ணீர் இயேசுவின் நாமத்தில் துடைக்கப்பட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுதலையை கொடுத்து கர்த்தர் உங்களை சாட்சியாக கொண்டு போய் நிறுத்துகிற காலத்திற்குள்ளாய் தேவன் நிறுத்தி வைத்திருக்கிறார். கம்பீரித்து பாடுங்கள், என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். காட் பிளஸ் யூ.